வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் டாக்ஸ் வித் யூ வேல் பிரதன். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ், பிரவீன் ஸ்பீக்ஸ் அண்ட் கிரிக் கார்த்தி ஆன் போர்ட். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த ஹை பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க, நல்லா ரீச் ஆகும். இது வரைக்கும் லாஸ்ட் வீடியோல நமக்கு 35 நியூ சப்ஸ்கிரைபர் பிளஸ் 2 lakhs ஹைப், இதெல்லாம் வந்து வேற லெவலு. தேங்க்ஸ் ஃபார் தட். அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆர்சிபி ஒரு சரியான ஒரு மேட்சுக்கு அப்புறம் வந்திருக்காங்க. அவன் ரியாக்ஷன்லேயே தெரியும், போட்டு பொழந்துட்டாங்க. பிளேடு தான் எல்லா இடத்துலயும் ஜிடிக்கு. இந்த டீம் வச்சுட்டு உள்ள வந்தாங்க. இதுல எங்கெல்லாம் வீக்னஸ் இருக்கோ எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இப்போ குவாலிஃபயர் 2ல யார் ஜிடி கூட ஆட போறாங்களோ இதை நோட் பண்ணாலே போதும், அவங்க நல்லா ஷைன் பண்ணிடலாம். அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். ஹவுஸ் த ஜாஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ், நீங்க தான் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு வெற்றிக்கு அப்புறம் வரீங்க. இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப் அந்த ஒரே டீம் நீங்க தான். அடுத்து இப்போ ஃபைனல்ஸ்க்கும் அப்படியே நல்லா சில்லுன்னு போய் உட்காந்துருக்கீங்கம்மா. இனிமே உங்களை தான் சொல்லணும், நல்லா ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி ஜம்முன்னு போய் உட்காந்துருப்பீங்க. எவன் வேணா வாங்கடா, எங்களுக்கு தான் கப்புன்ற மாதிரி. உங்களோட இது சொல்லிருங்க, உங்களோட சந்தோஷத்தை பத்தி சொல்லிருங்க. வெட்ட வந்தான்ப்பா, அவன் கையதான் பிடிச்சோம், அவன் பொருளைய உருவி அவன் கழுத்துல இஷ்டம் தெருக்க ஓட போட்டு நடு ரோட்ல கோயிந்த கதைய முடிச்சோம். எப்படி எங்க மேட்ச்? நான் தான் சொல்றேனே, ஆர்சிபி எறான்னு நான் தான் சொல்றேன், யாரும் கேட்கவே மாட்டீங்க. இன்னைக்கு ரஜத் பட்டிதாரோட நாக்கு ஒரு டெரிபிக்கான நாக்கு. அந்த ரெட்ரோ படத்துல சொல்லுவாங்க, அரசன்லாம் அரக்கனா மாறும்போது அதை அழிக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான் அப்படின்பாங்க. போய் கூட்டிட்டு வா அந்த ஒருத்தனை அப்படின்ட்டு அம்பு விடுவான். அது அப்படியே ஸ்வைன்னு போய் விழுவோம். அப்போ ஒரு எலிவேஷன் ஒண்ணு கொடுப்பாங்க பாரு, ஒரு தீல சொல்லெடுத்து ஒளி போடுற கையெடுத்து அந்த ஒரு வந்திருக்காடு. அது மாதிரி ஆடுறாரு இன்னைக்கு ரஜத் பட்டிதாரு. ஒரு டெரிஃபிக்கான நாக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது குவாலிஃபயர்ஸ்ல, செகண்ட் டைம். ஆல்ரெடி ஒரு டைம் எல்எஸ்ஜியோட குவாலிஃபயர்ல போட்டு பிரிச்சு ஒரு 100 அடிச்சா அப்படி. இன்னைக்கு அதே மாதிரி நொறுக்கி அடித்து ஒரு 90 ரன்ஸ். வெல் டிசர்வ் செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டாரு. பட் கம்ப்ளீட் டீம் மேன். அங்க ரன் இருந்துச்சுன்னு தெரிஞ்சு ஓடி டீமுக்காக அந்த 2 ரன் கொடுப்போம் அப்படின்ட்டு ஒன்னு அப்படி ஒரு சரியான ஒரு நாக்கு. விராட் கோலியோ கேப்டன்சி விட்டுட்டு போனப்புறம் ஆர்சிபி மாதிரி ஒரு பிரான்ச்சைஸை எடுத்து கேப்டன் பண்றதே ஒரு ப்ரெஷர் ஆக்சுவலி. ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் விராட் கோலியாலே தாங்க முடியல. அப்படிங்கும் போது ஒரு புது கேப்டன் வந்து என்ன பண்ண போறாருங்கிற எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகம். அந்த எக்ஸ்பெக்டேஷனை பிளஷரா எடுத்துக்கிட்டு அதை பேட்டிங்லயும் டெலிவரி பண்ணி காமிக்கிற நம்ம நிறைய கேப்டன்ஸ் பார்த்துட்டோம். அவங்கள்ட்ட கேப்டன்சின்னு ஒண்ணு கொடுத்தோன்னே அவங்க பேட்டிங் ஃபார்ம்ல அப்படியே அடி விழுவும். அப்படியே ரொம்ப இதா ஆடுவாங்க. பட் ரஜத் பட்டிதார் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஆடுறாரு. கேப்டன்சியை பிளஷரா எடுத்துக்கிட்டு ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் செம்மையா ஆடி கொடுத்தாரு. இன்னைக்கு ஆக்சுவலி அவர் ஆடின நாக்குல எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், வந்தோன்னு அடிக்க போறாருன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். ரஜத் பட்டிதார் வந்தோன்னே ரஷீத் கானுக்கு ஒரு ஓவர் கொடுத்தாங்க. ஸ்லாகிங் எல்லாம் பண்ணவே போல. அந்த பொறுமையா ஆரம்பிச்சாரு. ஒரு 15 to 20 பால்ஸ் பொறுமையா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கோதாவில குதிச்ச மாதிரி குதிச்சு போட்டு கொளுத்தி விட்டார். இதுதான் நான் ரஜத் பட்டிதார் இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது. இது மாதிரி ஆடினார்னா ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி. ஒரு செம்ம நாக்கு, திருப்தியா இருந்துச்சு, எனக்கு ஜாலியா இருந்துச்சு. நீங்க சொன்னது அப்படியே கரெக்ட் ப்ரோ. அந்த எல்எஸ்ஜி கூட அன்னைக்கு ஒரு 100 அடிச்சாரு. அன்னைக்குதான் எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சாங்க. இன்னமும் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்த பிளேயரை வந்து எல்லாரும் அந்த மெயின் போக்கஸ்ல அந்த லைம் லைட் விழுந்தது அன்னைக்கு 100. அங்க இருந்தே அவர்கிட்ட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அப்படியே பாஃப் இல்ல, நெக்ஸ்ட் கேப்டன் யாருன்னு உடனே அவர் பக்கம் கரெக்டா திரும்பினாங்க. கொடுத்ததுல இருந்து நீங்க மென்ஷன் பண்ணது, அவர் போன வருஷம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனதுல இருந்தே அந்த இன்டென்ட் இருந்தது. இன்டென்டோட தான் ஆடிட்டு இருந்தாரு. நம்ம எல்லா வாட்டியும் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தது. அந்த இன்டென்ட் வந்து எல்லா மேட்ச் இருக்கிறது நல்லதுதான். ஒரு டைம்ல நெகட்டிவா போயிடுது. ஏன்னா ஈஸியா கேச்சஸ் கொடுத்துட்டு ஈஸியா விக்கெட் லூஸ் பண்ணிட்டு போயிடுற மாதிரி இருந்தது. இன்னைக்கு வந்து நீங்க அந்த டைம் எடுத்துக்கிட்டாரு. டைம் எடுத்து கொஞ்சம் அந்த பில் பண்ணாரு. பில் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா வேற லெவல். அதுவும் எனக்கு நான் மென்ஷன் பண்ணது நினைச்சது வந்து, ரபாடாவை கவர்ஸ்ல ஒரு 6 அடிச்சிருப்பாரு. அங்க இருந்து ஹேக்கரே வந்து ஒரு ஹேக்கர் ஷாட் ஆடி இருப்பாரு விராட் கோலி. ஹேக்கரே வந்து ஆணு பார்க்க வச்சது வந்து அவரு தான். அப்படியே எல்லாருமே ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகி தான் பார்த்திருப்போம். சூப்பர் ஷாட். இது வரைக்கும் தான் அந்த ஸ்பின்னை தான் அடிப்பாரு அப்படின்ற சீனே இல்ல. ஸ்பின் இல்லாம மட்டும் இன்னைக்கு 7 6 அடிச்சிருக்காரு இந்த பாஸ் பவுலர்ஸ் மட்டுமே. அப்படின்றப்போ லைக் கேப்டனா தனியா தெரிஞ்சாரு. கூட வந்து குருணால் பாண்டியான்னு ஒருத்தர், அவரை மறக்கவே கூடாதுங்க. லைம் லைட் அப்படியே தூக்கிட்டு போயிட்டாரு இவரு. ஆனா குருணால் பாண்டியான்றவர் தான் அந்த 89 for 3ன்றப்போ உள்ள வந்து அங்க ஒரு நல்ல இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கொடுத்தாரு. எப்படின்னா கரெக்டா வந்தாரு. அங்க ஒரு விக்கெட் அவுட் இருந்தா ஆர்சிபி எப்படி வேணாலும் போயிருக்கலாம் அந்த மேட்ச். அந்த ஸ்பாட்ல வந்து கரெக்டா அந்த பார்ட்னர்ஷிப் அவர் கூட கரெக்டா விளையாடி கொடுத்து அவர் அவுட் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் கரெக்டா இருந்துச்சு ரஜத் பட்டிதாருக்கு. சூப்பரா அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் பண்ணாரு. அங்க இருந்து மேட்ச் எங்கேயோ முடிய வேண்டியது. 200 கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த 200 கிட்ட போவோமா நினைச்சோம். அங்க இருந்து 250 அப்பவே தெரிஞ்சிருச்சு. இப்ப 250நாலே இந்த பிளே ஆஃப்ஸ்க்கு வேர்ல்ட் கப்லயே 2 அந்த 250 கிட்ட பாத்திருந்தோம். இங்கேயும் வந்து 250ன்றது வந்து நார்மல் ஸ்கோர் மாதிரி ஆயிடுச்சு பிளே ஆஃப்ல. அந்த ஸ்கோர் வரப்போவே ஜிடிக்கு வந்து ஒரு பெரிய டெஸ்ட் அங்கேயே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்
ப்ரோ நீங்க உங்களுக்கு தனி ஸ்பெஷல் கொஸ்டின் இருக்கு. நீங்க ஆர்சிபி பத்தி பேசலாம், ஜிடி பத்தி பேசுங்க. நீங்க இந்த கிரவுண்ட்ல ஆர்சிபி கூட ஜிடி ஜெயிப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்ப எதை வச்சு சொன்னீங்க? இப்போ நீ பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஜிடிக்கு தப்பா போச்சு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிருங்க. ஏன்னா ஆர்சிபி பத்தி 2 பேர் பேட்டிங் நல்லாவே பேசிட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜிடிக்கு நிறைய தப்பா போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். லைக் இந்த இதுல வந்து டாஸ் வின் பண்றது வந்து ஒரு குரூஷியல். நீங்க எது சேசபிள் கிரவுண்டு தான். எது சேசபிள் அப்படின்னா நீங்க வந்து ஒரு 200 ஆர் 210 இல்ல 220 வரைக்கும் சேசபிள்னு சொல்லலாம். அது போட்டிருந்தாங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே இங்க ப்ரெஷருக்கு உள்ள போயிருக்க மாட்டாங்க. அந்த ப்ரெஷரை வந்து ஆர்சிபி ஈஸியா போட்டாங்க. லைக் இன்னைக்கு வந்து ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் தங்கம். லைக் டீம் செலெக்ஷன்ல இருந்து நம்ம ரொம்ப நாள் சொல்லியிருக்கோம், இந்த 3 பேர் ஆடுனா எப்படி இருக்கும். அதாவது நான் இப்போ லாஸ்ட் ப்ரிவியூல கூட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், டஃபியும் புவனேஸ்வரையும் வந்து பவர் பிளேயர் போட வச்சுட்டு ஹேசல்வுட்டுக்கு வந்து நீங்க டெத்ல யூஸ் பண்ணுங்க 3 ஓவரு இப்படின்னு பாட்டு. இதுக்கு வந்து அந்த ஃபில் ஷாட் இல்லாதது வந்து பிளெஸிங் இன் டிஸ்கேஸ் மாதிரி தான். அது இல்லாதனாலதான் அவங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளேயே வந்தாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்றதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். 255 ஒரு டீம் பிளே ஆஃப்ல சேஸ் பண்ணி ஜெயிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் கிரிக்கெட் பாக்குறது விட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த அந்த பிளே ஆஃப் ப்ரெஷரு இல்ல வந்து ஃபைனல் ப்ரெஷர்ல வந்து அந்த 255 ஒரு டீம் வந்து சேஸ் பண்ணி ஜெயிக்க போறதே கிடையாது. அது லீக் மேட்ச்ல நடக்கலாம், இல்ல அந்த மாதிரி மேட்ச்ல நடக்கலாம். பிளே ஆஃப்ல வந்து அந்த 255 போட்டப்பயே நம்ம வீடியோ ஆன் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் டிலேவா ஆன் பண்ணிட்டோம். அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் வருத்தம். பவர் பிளேலயே வந்து கிளியரா தெரிஞ்சிருச்சு ஆர்சிபி தான் அந்த பவர் பிளே வின் பண்ணாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிராட்காஸ்ட் சேனல்ல பேசினதுதான், ரபாடா அண்ட் சிராஜை கட் பண்ணிட்டு ஹோல்டர் உள்ள வரும்போதே ஆக்சுவலா வந்து ஆர்சிபி வின்னு தான். நான் எதனாலும் சொல்றேன், ஹோல்டருக்கு வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல விராட் கோலி அகைன்ஸ்டா நல்லா இருந்தாலும் அந்த கால் எடுத்தாங்கல்ல, அதுலயே தெரிஞ்சிச்சு ஆக்சுவலா ஆர்சிபி வின்னு. ஏன்னா இல்லாட்டி அவங்க 3-3 போயிருப்பாங்க. ரபாடாவுக்கும் ஒன்றும் போர் ரெக்கார்ட்லாம் இல்ல கோலிக்கு அகைன்ஸ்டா. ஸோ ரபாடாவையும் அடிச்சிட்டாங்க, சிராஜையும் அடிச்சிட்டாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கண்டெயின் பண்ணலன்றதுனாலதான் ஹோல்டர் கொண்டு வந்தாங்க. அதுல லேட்டர் தான் சக்சஸ் கிடைச்சிச்சு, பவர் பிளேல சக்சஸ் கிடைக்கல. ஸோ அங்கேயே பவர் பிளேல ஆர்சிபி தான் கண்டிப்பா ஜெயிச்சிட்டாங்க. ப்ரோ சொன்னாரு ஹோல்டரை வந்து ஒரு பிளானோட அட்டாக்கிங் பிளானோட கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செகண்டரி பிளானுக்கு புஷ் பண்ணதே வந்துட்டு ஆர்சிபியோட அவ்வளோ அட்டாக்கிங்கான அப்ரோச் தான் சொல்லணும். ஏன்னா இந்த சீசன் த்ரூ அவுட்டா அவங்களுக்கு என்ன சக்சஸ் கொடுத்துருக்குன்னா 3 ஓவர்ஸ் சிராஜ், 3 ஓவர்ஸ் ரபாடாயின் பவர் பிளே முடியும் போது அட்லீஸ்ட் 2 விக்கெட்ஸ் இந்த போர்டு இருக்கும். அட்லீஸ்ட் அது வந்து ரொம்ப மினிமல், கண்டிப்பா 3 விக்கெட் கூட இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஐ மீன் அவ்வளோ நல்ல போட்டு வச்சிருந்த பிளாட்ஃபார்ம், லைக் அவங்க நல்ல பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க எல்லா மேட்சுமே. அதை வந்து இன்னைக்கு அவங்க பிளாட்ஃபார்மே போட விடல. ஸ்டார்டிங்கே ஸ்ட்ரெயிட்டாவே வெங்கடேஷர் வந்து ஃபில் சால்ட் என்ன பண்ணுவாரோ வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து டேக் ஆன் பண்றேன்னு ட்ரை பண்ணுவாரு, நான் அடிக்கிறேன் அவுட் ஆனா பரவாயில்லன்ற மாதிரி அந்த 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 அப்ரோச்சுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோவா போகட்டாங்க. ரபாடா உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் பால் வந்துட்டு அவர் லேப் ஷாப் ஆடும்போதே ஓகே இன்னைக்கு முடிஞ்சுன்ற மாதிரிதான் இருந்துச்சு. தனியா அந்த பவர் பிளே வந்து எப்படி டேக்கிள் பண்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அந்த ஸ்ட்ரைட்டாவே பிரஷரை தூக்கி ஜிடி மேல போட்டாங்க. அதுக்கு ஜிடி சில விஷயங்கள் பண்ணாங்க, ஆனா அவங்களால கம்ப்ளீட்டா அதுல இருந்து வெளியே ஐ மீன் கம்ப்ளீட்டா அந்த இதுல இருந்து சக்சஸ் அவங்களால இது பண்ணவே முடியல. எனக்கு இன்னமுமே அந்த ஹோல்டரோட போனது வந்து ஒரு அட்டாக்கிங் அப்ரோச் மாதிரி தான் தெரியுது. ஏன் நான் சொல்றேன்னா, விராட் கோலி அகைன்ஸ்ட் ரபாடா பார்த்தோம். ரபாடாவை டேக் ஆன் பண்ணது விராட் கோலி கிடையாது, ரபாடாவை டேக் ஆன் பண்ணது வெங்கடேஷ் ஐயர், ரபாடாவை டேக் ஆன் பண்ணது தேவதத் படிக்கல். இவங்க 2 பேர் தான் ரபாடாவை டேக் ஆன் பண்ணாங்க. விராட் கோலி ஆடும் போது பவுன்ஸ், அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தெரிஞ்சது ரபாடாட்ட, ரொம்ப கிளியரா தெரிஞ்சது. 2-3 பால் டாட் சும்மா புஸ்ஸுன்னு போச்சு. அவர் அடிக்க தான் போனாரு, அவர் டாட் ஆட போவே இல்லை, அவர் அடிக்க தான் போனாரு. ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டு இருந்தாரு ரபாடாவுக்கு. சோ அந்த இடத்துல சிராஜுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கல. மேட்ச் பார்த்தோம், சிராஜுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கல. அதனால அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸுக்காக தான் ஹோல்டர் கிட்ட போய் அட்டாக்கிங்கா போனாங்கன்னு எனக்கு தோணுது. மத்த பிச்சஸ்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டாவே 3 ஓவர் ரபாடா 3 ஓவர் சிராஜ் தான் போயிருப்பாங்க. பட் இந்த பிச்ல அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்க ஒரே ரீசன்னால தான் ஹோல்டர் பவர் பிளேக்குள்ளேயே கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு பவுலிங் ரொட்டேஷன்லயும் கில்லு நிறைய தப்பு பண்ணாரு. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 11th ஓவருக்கு அப்புறம் ரஷித் கான் 11th ஓவர் முன்னாடியே 2 ஓவர் போட்டு கண்டெயின் பண்ணி கொடுத்திருந்தாரு. ஸோ நீங்க 11th ஓவருக்கு அப்புறம் பிரசித் கிருஷ்ணாவையும் கெஜ்ரிவாலையும் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, டேண்டம்ல போட விட்டாரு. 2 நியூ பவுலர்ஸை டேண்டம்ல போட விட்டாரு. அங்கேயே மிஸ்டேக் ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு எண்ட்ல பிரசித் கிருஷ்ணா போட்டிருந்தா இன்னொரு இடத்துல ரஷித் கான் தான் போட்டிருக்கும். ரஷித் கானை கட் பண்ணிட்டு 16th ஓவர் கொண்டு வந்தாரு. வெல் செட்டில்டு ரஜத் பட்டிதாருக்கு கொண்டு வந்தாரு. என்ன ஆச்சுன்னு நம்மளே பார்த்தோம், 3 6 அந்த ஓவர்ல. ஸோ கில்லு வந்து கேப்டன்சில கம்ப்ளீட்டா ஒரு கான்பிடென்ட்டா 4 ஓவர்லயே உடைச்சிட்டாங்க ஆர்சிபி. அதுதான் இன்னைக்கு லாஸ்ட்கான பெரிய ரீசன். கெஜ்ரிவாலியா ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பரா போட்டாரு. நான் கூட பார்த்துட்டு என்ன இந்த பையன் திடீர்னு பயங்கரமா போடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஓவர்ல அந்த நோ பால் போட்டதுக்கு அப்புறம் மொமெண்டம் அப்படியே கம்ப்ளீட் ஷிஃப்ட் இந்த பக்கம். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற இல்ல, அதுவும் குவாலிஃபயர் 1 மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அர்ஷத் கானே யூஸ் பண்ணிருக்கலாம். கெஜ்ரிவாலியா யூஸ் பண்ண தப்புன்னு சொல்லல, ஃபர்ஸ்ட்ல சூப்பரா போட்டாரு. பட் செகண்ட் ஸ்பெல்ல அந்த நோ பால் போட்டதுக்கு அப்புறம்
அந்த ப்ரெஷர் வந்து அப்படியே தலைக்கு ஏறிடுச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் போட்டது எல்லாமே பூர் டெலிவரி. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் வந்து ரெண்டு டீமே எப்படி ஆட போறாங்க அப்படின்றது தான். அந்த ரெண்டு பேஸ்லயுமே ஆர்சிபி சூப்பரா பண்ணிட்டாங்க. பேட்டிங்லயுமே வந்து விக்கெட்ஸை த்ரோ பண்ணல. ஒரு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க விக்கெட்டை விடாம ஆடினாங்க. அதே மாதிரி செகண்ட் இதுல வந்து 3 டாப் ஆர்டரை வந்து காலி பண்ணிட்டாங்க. சோ நம்ம சொன்னது கிளியரா அந்த 6 ஓவர் இப்போ வந்து ஜிடிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே கொடுத்துட்டாங்க. அந்த 6 ஓவர் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. பவுலிங்ல இருந்தாலும் சரி, பேட்டிங்ல இருந்தாலும் சரி, உங்க சிராஜையும் ரபாடாவையும் நாங்க ஒழுங்கா ஆடிட்டா எங்களுக்கு அங்க டேஞ்சர் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல நீங்க பேட்டிங் வந்தா உங்களோட டாப்பரை நாங்க தூக்கிட்டா எங்களுக்கு மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஃபார்முலா வந்து கிளியரா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்ல வந்து பேருக்குன்ட்டு நம்ம ஷெப்பர்ட் வந்து கொஞ்சம் போட்டு டெவாட்டியா அடிக்க விட்டாரு. அங்க இருந்து டெவாட்டியா ஒரு வெறியில போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்தாரு தவிர அதுல வந்து டெவாட்டியா மட்டும்தான் நீங்க ஒரே பிளஸ்ஸா இருக்கும் ஜிடிக்கு. மத்தபடி அவங்களோட வீக்னஸ் எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு மேட்ச்லயே. எல்லா மேட்ச்லாம் ஃபினிஷருக்கு ஃபர்ஸ்ட் 15 பால் பார்த்து ஆடிட்டு அதுக்கப்புறம் அடிங்கிற குஷன் கிடைக்காது. சோ டெவாட்டியா இது பிளஸ் கிடையாது. அவங்க ஜிடிக்கு இன்னைக்குமே ஒரு மைனஸ் தான். பிளஸ் சொன்னது வந்து இந்த மேட்ச் நான் சொன்னது வந்து இருங்க சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா ஒரு மேட்ச் கூட அவருக்கு ஒண்ணுமே பண்ணாம இருந்ததுக்கு வந்து அடுத்த மேட்ச் இதே மாதிரி போறாங்கன்னா மேபி இந்த மேட்சோட ரன்ஸ் எடுத்துட்டு வந்தார்ல அந்த கான்பிடன்ஸ்ல கொஞ்சம் ரன்ஸ் அடிக்க முடியும் அப்படின்னு வேணா பாக்கலாமே தவிர பெரிய பிளஸ் சொல்ல வரல. சும்மா ஒரு பண்ணா சொன்னேன். இந்த இதுலயும் யாருமே பண்ணாதப்ப அவர் ஒருத்தர் மட்டும் தனியா ஆடி கொடுத்துட்டு இருந்தாரு ஜிடிக்குன்ட்டு. நான் அப்படியே ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு செம கிரெடிட்ஸ் கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம எல்லாருமே சொன்னோம் ஒரு பெரிய ஹெட்டேக் இருக்கும், ஃபில் சால்ட் உள்ள கொண்டு வந்துருவாங்க, வெங்கடேஸ்வர் எங்க ஃபிட்டிங் பண்ணுவாங்கன்னு. பட் அவங்க ஸ்டிக் டு த பிளான்ன்ற மாதிரி தான் இருந்தது. சூப்பரா பண்ணாங்க. இன்னைக்கு ரொமாரியோ ஷெப்பர்ட இம்பாக்ட் சப்ஸ்டியூட்ல வச்சது நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ட். செகண்ட் இன்னிங்ஸ்ல கொண்டு வந்தாலும் பரவாயில்ல. ஆனா ரொமாரியோ ஷெப்பர்ட உட்கார வச்சுட்டு டிம் டேவிட உள்ள ஃபீல்டிங்லாம் வச்சிருக்குது எனக்கு என்னமோ இந்த மூவ் வந்து பக்காவா ஆர்சிபிக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் பிளே ஆஃப்ல இந்த மாதிரி ஒரு டிசிஷன் கரெக்டா எடுத்துருக்காங்க கரெக்டான டைமிங்ல. ஸோ இதுதான் எனக்கு மேஜர் டிஃபரன்ஸா தெரியும். இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல மேனேஜ்மெண்ட் கரெக்டா அவங்க இந்த டீமுக்கு என்ன தேவையோ அதை ப்ரொவைட் பண்றாங்க, கரெக்டான கால் எடுக்கிறாங்க. அதுக்கு அந்த கிரெடிட்ஸ் கொடுத்துடலாம். கரெக்ட் தான் ப்ரோ, கம்ப்ளீட்லி அக்ரி. நான் வந்து கில்ல வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டா வந்து கில்லோட பிளான்ஸ் எல்லாம் அவுட் பிளே பண்ணிட்டாங்க. கில்லுக்கு வந்து இன்னைக்கு எதுவுமே எஃபெக்டிவ் இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான பவர் பிளேக்கு அப்புறமும் திருப்பி வந்து ஒரு ஜிடி பவுலர்ஸ் வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. அங்கிருந்து 14 ஓவர்ஸ் 140 தான் அவங்க அடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து தர்மசாலா பிச்சில் பயங்கர நல்ல பவுலிங் தான் சொல்லணும். 14 ஓவர்ஸ் 140 தான் கன்சிடர் பண்ணிக்காங்க. கடைசி 6 ஓவருக்கு ஆரம்பிக்கும் போது அந்த மொமெண்டம் கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆச்சு. அதுல பயங்கரமா கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஹியூஜ் கிரெடிட்ஸ் டு ஆர்சிபி. பட் வந்து ஜிடி கேம்ல இல்லைன்றத வந்து நான் இது பண்ண மாட்டேன். எஸ், செகண்ட் ஹாஃப்ல வந்து கேம்ல இல்ல, 255 போனதுக்கு அப்புறம் உங்க கேம்ல இல்லதான். பட் இனிஷியலா வந்து ஒரு அந்த பவர் பிளேக்கு அப்புறமும் ஒரு கம்பேக் கொடுத்தாங்க தான் சொல்லணும். அந்த கேட்ச் டிராப் ஆகாம, ரபாடா மாதிரியான பிளேயர் அந்த கேட்ச் எல்லாம் டிராப் பண்றது அக்செப்டபிளே கிடையாது. அந்த கேட்ச் டிராப் ஆகாம அதை கேபிட்டலைஸ் எல்லாம் பண்ணியிருந்தா மேட்ச் வேற மாதிரி போயிருக்க கூட சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்லுவேன். இது முட்டு இல்ல நண்பர்களே. உண்மையிலேயே நீங்க ஸ்கோர் கார்டை எடுத்து பாத்தீங்கன்னா 14 ஓவருக்கு 140 அடிச்சிருந்தாங்க. அது தர்மசாலால வெரி மச் விக்கெட்ஸ். அதான் நீங்க சொல்றீங்கல்ல, இதை வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாது. நீங்க வந்து ஜிடி பவுலிங்ல கேம்ல உள்ள வந்தாங்க இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த மொமெண்டம் வந்து ஆர்சிபியா எடுத்துக்கல, ஜிடி கொடுத்தாங்க என்னை பொறுத்தவரையும். ஏன்னா ஃபீல்டிங்ல அவ்வளோ மிஸ்டேக்ஸ். நான் வந்து மென்ஷன் பண்ணியே சொல்லுவேன். ரபாடா கேட்ச் விட்டாரு, அப்புறம் அந்த இவரு நிஷாந்த் சிந்துன்னு நினைக்கிறேன், அவர் வந்து கைக்கு வந்த 4 கையிலே படாம 4 போகுது. அப்புறம் கெஜ்ரிவால் அவர் வந்து பால்ல விழுவுறாரு, கொண்டு போயிட்டு அந்த கேப்ல ஓடுது. நிறைய ஏதோ ஒண்ணு யாரோ ஒருத்தர் அங்க ஒரு 4 ஓடுது. அப்புறம் கில்லு வந்து கிளியரா ஒரு கேமரால எல்லா டைமும் காட்டிட்டே இருக்காங்க. ஒரு அப்படி ஃபீல்டிங் மிஸ்டேக் ஆகும் போதும் ஃபுல் ஃப்ரஸ்ட்ரேஷன் ப்ரோ. அவர் வந்து என்ன சொல்றதுனே தெரியல. ஒருத்தனை புதுசா இந்த பிளே ஆஃப்ல ஒருத்தனை கொண்டு வந்து புதுசா உள்ள பூத்தி தேவையில்லாத டென்ஷன் எடுத்துக்கிட்டாரு. அது வந்து டோட்டலா இந்த மேட்ச் ரிசல்ட்லயே பாதிச்சிச்சு. நான் வந்து இன்னைக்கு ஃபீல்ட்ல இவ்வளவு கேவலமா இருந்ததுக்கு முட்டே கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு ஒஸ்டா இருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இந்த ஃபீல்டிங் அக்செப்டபிளே கிடையாதுதான். பட் ஸ்டில் மிடில் ஓவர்ஸ்ல கேமை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபி கம்ப்ளீட்டா அவங்க கையை விட்டு வெளியே எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இல்ல, நான் இது நான் ஒரு வகையில அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா ஜிடி மாதிரி ஒரு டீம் 3 விக்கெட் இப்ப ஜிடி இருந்த பொசிஷன்ல அப்படியே ஆர்சிபி போட்டு பாருங்க. ஆர்சிபி வந்து இதே நிலைமையில 3 விக்கெட் விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு திவாட்டி ஆடின மாதிரி கண்டிப்பா ஆடி இருக்க மாட்டாங்க, வாஷி ஆடின மாதிரி கண்டிப்பா ஆடி இருக்க மாட்டாங்க. பால் எண்டு வரையும் போயிருப்பாங்க, பல்ல கடிச்சிட்டு போயிருப்பாங்கும் போது ஆர்சிபி மாதிரி ஒரு பேட்டிங்க 14 ஓவர்ல நீங்க கண்டெய்ன்டுன்னு சொல்றீங்கன்னா, ஓரளவுக்கு கண்டெய்ன் சொல்றீங்கன்னா 4 விக்கெட் 5 விக்கெட் உங்களுக்கு பாக்கெட்ல இருந்திருக்கணும். அப்பதான் 14க்கு 140 ஆர்சிபி மாதிரி ஒரு பேட்டிங் லைன் அப்ப கண்டெய்ன்டுங்கிற வார்த்தைக்கே நான் எடுத்துக்குவேன். அவன் வச்சிருக்கான் 8 வரையும் பேட்டிங் வச்சிருவான். குருணால் பாண்டியா வந்து இன்னைக்கு ஒரு 25 பால்ல 40 அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது நீங்க விக்கெட்ஸ் இல்லாம கண்டெயின் பண்ணவே முடியாது ஆர்சிபியா. நான் மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையும் ஆர்சிபி அவுட் பிளேட் ஜிடி, அவ்வளவுதான்.
இதுல வந்து வேற வார்த்தையே கிடையாது. திருப்பி சொல்றேன், விக்கெட்ஸ் இருந்தா மட்டும்தான் ஆர்சிபியை கண்டெயின் பண்ண முடியும். நீங்க ரன்ஸை வச்சு கண்டெயினே பண்ண ஒரு 2 ஓவருக்கு 2 ரன் போடுங்க. 14வது 13வது ஓவர் ஒரு 2 ரன், 14வது ஒரு 2 ரன் கொடுங்க, பரவாயில்ல. அடுத்த 2 ஓவர்ல 20 அடிப்பானுங்க. சோ வந்து அவங்கள வந்து கண்டெயின் பண்ணவே முடியாது. அவங்க விக்கெட் எடுத்தே தான் ஆகணும். இப்பனா வந்து அந்த 2 விக்கெட்டை தொடர்ந்து எடுத்தாரு தெரியுமா ஒரே ஓவர்ல ஹோல்டரு. அப்ப அந்த மொமெண்டம் இருந்தது. அங்க மட்டும்தான் உங்களுக்கு உள்ள வர ஒரே ஒரு சின்ன ஒரு ஹோல் கிடைச்சது. அங்க மட்டும் குருணால் பாண்டியாவோ அங்க ரஜத் பட்டிதாரை நீங்க தூக்கி இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வேணா பிரஷர் பண்ணிக்கலாம். ஏன்னா ரஷித் கான திரும்ப நீங்க டிம் டேவிட் வந்து ரஷித் போன வாட்டி என்ன பண்ணாங்க, போன வாட்டி என்னென்னலாம் ஜிடி பண்ணாங்களோ அது எல்லாமே இந்த வாட்டி போயிடுச்சு. போன வாட்டி எக்ஸெப்ஷனலா ஃபீல்டிங் பண்ணாங்க, நிறைய நல்ல கேச்சஸ் எடுத்தாங்க. இந்த வாட்டி கைக்கு வந்ததெல்லாம் விட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு ஓவர் த்ரோல ஒரு 5 ரன்ஸ் போச்சு. இன்னைக்கு ஜிடியோட ஃபீல்டிங் கம்ப்ளீட் லெட் டவுன். அந்த ஸ்பிரிட்டே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல பேட்டிங்ல இல்ல, பவுலிங்லயுமே வந்து அந்த 14வது ஓவருக்கு மேல முடிஞ்சிருச்சு ப்ரோ. அந்த ஒரு இடம் கொடுத்தாங்க, அதை யூஸ் பண்ணாம விட்டுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஆர்சிபி பவுலிங் பத்தி பேசும்போது அங்க ஒரு மினி ஆஷஸ் ஒண்ணு நடந்துச்சு, யார் பாத்தீங்கன்னு தெரியல. ஹேசல்வுட்டுக்கும் ஜாஸ் பட்லருக்கும் ஒரு மினி ஆஷஸ் ஒண்ணு நடந்துச்சு. ஹேசல்வுட் இவ்வளவு அக்ரெசிவா செலிப்ரேட் பண்ணி நான் ஆஸ்திரேலியாவுக்கும் பார்த்தது இல்ல, ஆஷஸ்லயும் பார்த்தது இல்ல, எங்கேயும் பார்த்தது இல்ல. ஜாஸ் பட்லருக்கு அகைன்ஸ்டா ஹேசல்வுட்டுக்கு போர் ரெக்கார்டு இருக்கு. நீங்க ஸ்டாட்ஸ் படி எடுத்து பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் எங்க போட்டாலும் ஜாஸ் பட்லர் போட்டு பிரிச்சிருக்காரு. இன்னைக்கு அந்த போல்டு எடுத்தோன்னே பம்ப்டப் ஹேசல்வுட் நான் பார்த்தேன். அந்த அதர் ரெண்டு புவி வந்து கில் இன்னைக்கு ஒரு பால் போட்டு எடுத்தாரு. கில் வந்து ஹிஸ்டாரிக்கலாவே புவிக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரகிள், நிறைய டாட் பால்ஸ் ஆடிருக்காரு. ஸோ அவர் வந்து இன்னைக்கு போட்டு ஒரு பாலை போட்டு ஒரு போல்ட் எடுத்தாரு, டெரிபிக்கு. சாய் சுதர்ஷன் லக் இல்லாம தான் போனாரு, அதை நம்ம பெருசா ஹார்ஷா இருக்க முடியாது. ஒரு ஆஃப் ஸ்பின் பேட் ஆஃப் ஸ்பின் போட்டுருச்சு விக்கெட்ல. பட் மத்தபடி ரசிக் தருமே ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஸ்ட்ரைக் பண்ணாரு. யார் யார் வராங்களோ எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஸ்ட்ரைக் பண்ணி டெரிபிக்கா எடுத்தாங்க. அண்ட் ரசிக் தர் டெரிபிக்கா அந்த ஃபுல் கமிட்மெண்ட் போட்டு காட்டன் போல்ட் எடுத்தாரு. எல்லாமே சூப்பர். ஆர்சிபி இன்னைக்கு எக்ஸப்ஷனலா பண்ணாங்க. குருணால் பாண்டியா வழக்கம் போல அவர் பவுன்சர்ஸ் போட்டு தாக்கிட்டாரு. தெளிவா வந்தாங்க, இந்த பிட்ச்ல நான் என்ன பண்ண போறேங்கிற தெளிவா வந்தாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி பவுலிங் ஒன்னும் பெருசா போகாதப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் இருந்துச்சு, ஏன்னா குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்றப்போ ரொம்ப ரிஸ்க் எடுத்து 2 பவுலருமே போட தேவையில்ல. அதுக்காக நான் எஃபர்ட்டே போடலன்னு சொல்லலாம். நான் போன வாட்டி விக்கெட் விழனால இந்த மேட்ச்ல எனக்கு கண்டிப்பா அந்த கான்பிடன்ஸ் இருந்தது. ஏன்னா 2 பேர்கிட்டே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை கிளியரா கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பூவி போட்டதுல 2 ரன் கொடுத்திருந்தாரு 250 சேஸ்ல. அந்த 2 ரன் கொடுத்ததுனாலே அடுத்த ஓவர் ஸ்ட்ரெயிட்டாவே பிரஷரு உள்ள பால் போட்டாரு. அங்க அப்படியே அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி என்ன பால் போட்டாரோ அது அப்படியே பால அவர் நவுந்துட்டாரு. ஸ்டிக்கு அவர் நீயே போய் அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் அந்த ஷாட் ஆடி ஈஸியா விக்கெட்டை கொடுத்துட்டு போனாரு. சொல்ல போனா சுப்மன் கில் விக்கெட்டை த்ரோ பண்ணப்போ ஆர்சிபி மேட்சை வின் பண்ணிட்டாங்க ப்ரோ. அதுதான் வந்து ஃபேக்டே. அதுக்கு மேல அவங்க எப்படி புஷ் பண்ணிருந்தாலும் விக்கெட்ஸை கொஞ்சம் நாளா ரன்ஸ் ஆனா கிட்ட எடுத்துட்டு போயிருக்க முடியும். விக்கெட்ஸை கண்டிப்பா வந்து அவங்களால விக்கெட்ஸ் விழுந்துட்டே இருக்கும், அதை கண்ட்ரோலே பண்ணிருக்க முடியாது. சுப்மன் கில் விக்கெட்ல மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஜிடி என்னதான் முக்கியிருந்தாலும் 210 அடிச்சிருப்பாங்க. அதுக்கு மேல சல்லி ரன் ஜிடியால அடிச்சிருக்க முடியாது, அதுவும் அகைன்ஸ்ட் ஆர்சிபி பவுலிங். சுமன் கில் விக்கெட் எல்லாம் நமக்கு போனஸ் தான். அது எடுத்தாலும் ஒண்ணுதான், எடுக்காம இருந்தாலும் ஒண்ணுதான் இந்த மேட்சை பொறுத்தவரையும். சோ ஸ்பெஷலி இந்த பவுலிங்க்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இந்த பவுலிங் ஜாக்கட் டஃபி இன்க்ளூஷனுக்கு அப்புறம் வாய்ப்பே இல்லை. நீங்க வந்து டஃபியை தானா புவியை தானா ஹெசல்வுட் தானா ரசிக் சலாம், அவருக்கு நம்ம வந்து அப்படியே பாஸ் பண்ணிடுறோம். பட் அவருக்கு செம கிரெடிட்ஸ் கொடுத்தாலும் அவர் தான் டஃபஸ்ட் ஓவர் போறாரு. பவர் பிளேல கடைசி ஓவர் எந்த பேட்ஸ்மேனா இருந்தாலும் டேக் ஆன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஓவர்ல போட்டு 2 விக்கெட்டு மெய்டுன்னு. ஸோ அவருக்கு கண்டிப்பா நம்ம ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்து அவனு கன்சிஸ்டன்டா பண்றாரா. ஏன்னா நான் லாஸ்ட் மேட்சும் ஒரு அப்ரிசியேட் பண்ணேன். 6th ஓவர்ல கண்டெயின் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. ஸோ அது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நீங்க நீங்க சொன்ன மாதிரி ஸ்டெப்போர்டுக்கு பதிலாக நீங்க வேற யாரையாரும் போட்டுடலாம். ஸ்டெப்போர்டை சும்மா வந்து உட்கார வச்சாலும் ஓகே தான், இல்லாட்டி ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ட் இருந்து சுயா சர்மா கூப்பிட்டு இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இந்த பவுலிங் காம்பினேஷன் இப்படி வச்சுக்கணும். பேட்டிங்க்குலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்லாம் தேவையில்ல. பில்சாட் நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஃபைனல் கொண்டு வந்தா அது அவருக்குமே ப்ரெஷர் தான். வெங்கடேஷ் ஐயரே உங்களுக்கு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. பாரு என்ன சுத்துறாருன்னு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? நல்லா ஃபுல் ஃபிட்னஸ்ல இருந்தா பில்சாட் ஆப்வியஸா நீங்க உள்ள கொண்டு வரலாம். அதெல்லாம் வந்து எனக்கு நோ சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ்லாம். அவுட் ஆஃப் கான்டெஸ்ட் தான் எனக்கு கண்டிப்பா ஆர்சிபி ஃபேன்ஸ்ல இருந்து அடி வரும். அதுக்காக நான் சொல்லாம இருக்க முடியாது. இன்னைக்கு நாளுக்கு ஆக்சுவலா ரசிக் சலாம் போட்டு நிஷாந்த் சந்து விக்கெட் எடுத்தார்ல, அப்ப விராட் கோலியோட ரியாக்ஷன் நல்லாவே டிவில பார்த்தோம். எவ்வளவு அக்ரெசிவா செலிப்ரேட் பண்ணாரு. இதே ரிவர்ஸ்ல ஒரு யங் பவுலர் வந்து விராட் கோலி விக்கெட் எடுத்துட்டு அந்த மாதிரி அக்ரெசிவா செலிப்ரேட் பண்ணா ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? இதே மாதிரி ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்களா ஆர்சிபி ஃபேன்ஸ்? நீங்களே பதில் சொல்லுங்க. இதே மாதிரி ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்களா? இல்ல, ஆர்சிபி ஃபேன்ஸ் நார்மலா நீ ஆர்சிபி ஃபேன்ஸ் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க மாட்டாங்க. பட் என்னை பொறுத்தவரையும் இதையும் சரி அதையும் சரி நான் ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்குவேன். அண்ட் போன இதுலயும் வந்து விராட் கோலி ஹெட்டுக்கு வந்து
கை கொடுக்காம போனதெல்லாம் எனக்கு நோ தப்புனா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உங்க அக்ரெஷன் எல்லாமே ஆன் த ஃபீல்டு இருக்கலாம். ஆன் த ஃபீல்டு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் விக்கெட் விட்டு போறப்ப என்ன வேணா இருக்கட்டும். ஆனா அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் காமிச்சிருக்கணும்னு தான் என் தாட்டு. அண்ட் அகெயின் அந்த இடத்துல விராட் கோலி செலிப்ரேஷன்லாம் நான் அக்ரெசிவா செலிப்ரேஷன் பண்ண தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் அதுவும் ஆப்போசிட் சைடா விராட் அகேன்ஸ்டா செலிப்ரேட் பண்றப்ப நம்ம ஏத்துக்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கணும். அவ்வளவுதான். நான் எதுக்காக மெயினா கொண்டு வந்தேன்னா, ஆன் ஃபீல்ட்ல என்ன வேணா நடந்துட்டு போகுது, பிளேயர்ஸ்குள்ள அது நடக்குது. ஃபேன்ஸ் நம்ம எதுக்கு போய் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு டிராவிஸ் ஹெட்டோட ஒய்ஃப் அக்கௌண்ட்ல போயிட்டு கமெண்ட் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு நான் இதுல வந்து டிராவிஸ் ஹெட்டுக்கு ஹெல்ப் பண்ண ஐ மீன் சப்போர்ட் பண்ணல. பட் இதெல்லாம் வந்து ஃபேன்ஸ் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய நீட் இல்லை. இதெல்லாம் நம்ம வேலையான்ற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் கிரிக்கெட்டை என்டர்டைன்மெண்டா பார்க்க வந்தோம், அப்படி பார்த்துட்டு போயிடலாமேன்றதுதான் என்னோட தாட். ஸோ அவங்களே வந்து இப்போ இந்த மேட்ச்ல அடிச்சுக்கிறாங்களா, அடுத்த மேட்ச் டிராவிஸ் ஹெட்டும் விராட் கோலியும் ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச்ல பார்த்தா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இங்க தேவையில்லாம நம்ம தான் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ரிஃப்ட் கிரியேட் பண்றோம். அது எப்படின்னா, நம்ம இப்படி ரியாக்ட் பண்றதுனால ஆஸ்திரேலியா மீடியா ஃபுல்லா நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் இப்படி இருக்காங்கன்ற மாதிரி அது நமக்கு தான் ஷேம். அதுக்காக தான் நான் இதை கொண்டு வந்தேன். பேசிட்டியா அவனுக்கு தமிழ் தெரியாதுங்கிற மாதிரி தான் ஆக போகுது கடைசியா. ஏன்னா நீ 95% அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வடக்கு பயலுக்கு தான், வடக்கன்ஸ் தான் போட்டு அடிக்கிறானுங்க. இவ்வளவு நேரம் நீ எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா நம்ம சப்டைட்டில் வேணா போடலாம். மற்றபடி இதுக்கு அவங்களா தமிழ் கத்துக்கிட்டு வந்தாதான் உண்டு. நான் விராட் கோலி வந்து சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன் ப்ரோ. எனக்கும் ஒரே ஒரு இது என்னன்னா, விராட் கோலியே நம்ம ஃபேன்ஸ் கிட்ட போயிடலாம். விராட் கோலி கிட்ட நான் சொன்னா இப்ப என்ன அடிக்க போறாங்க, எத்தனை பேர் அன்ஃபாலோ பண்ண போறாங்கலாம் தெரியல. ஆனா இதை சொல்லிக்கிறேன், விராட் கோலி கிட்டே ஒரு இது என்னன்னா, அவர் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாரு. அதே வந்து ஆப்போசிட்ல எப்பவுமே கிவ் அண்ட் டேக் இருக்கணும். நீங்க எது பண்ணாலும் சரி, அக்ரெஷனா இருந்தாலும் சரி, நீங்க செலிப்ரேட் பண்ணதாலும் சரி, கிவ் அண்ட் டேக். நீங்க ஒண்ணு கொடுக்குறப்போ ஆப்போசிட் பர்சன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, அதே மாதிரி ஆப்போசிட்ல அவங்க செலிப்ரேட் பண்றப்போ நம்மளும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அது அங்க முடிஞ்சிச்சு. ஃபேன்ஸ் கிட்டயும் அதே தான். என்னன்னா அவங்க முடிச்சு நம்ம ஏற்கனவே நவீன் உல்லா கிட்ட பாத்துருக்கோம். அவ்வளவு பெரிய சண்டை போட்டு திரும்ப வந்து இன்டர்நேஷனல் மேட்ச்ல வந்து ஒரு பூ பண்ணப்ப விராட் கோலி என்ன பண்ணாரு, அப்ரிஷியேட் பண்ணுங்கன்னு கைத்தர சொல்லிட்டு போயிருந்தாரு. அவ்வளவுதான். அங்க கிரிக்கெட் அந்த கிரிக்கெட்டர் வந்து அந்த ஒரு மூமெண்ட்ல அவங்க எவ்வளவு அக்ரெஷன் இருக்கோ அதை காமிச்சிருவாங்க. திரும்ப நெக்ஸ்ட் டைம்ல பாக்குறப்போ ஒரு புது மீட்டா தான் ஆக போகுது. அவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த கேரி பண்ண மாட்டாங்க அந்த வெஞ்சன்ஸை. சோ அப்படின்றப்ப இந்த ஃபேன்ஸ் வந்து இவ்வளவு எடுத்துட்டு போயிட்டு இந்த ஃபேன்ஸ் வந்து என்ன நினைச்சு போய் பண்றாங்கன்னு தெரியல. அது விராட் கோலிக்கு நெகட்டிவா தான் போகுது. விராட் ஃபேன்ஸாலதான் இவ்வளவு, விராட் ஃபேன்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ். விராட் கோலி நல்லா நிறைய ஃபேன்ஸ் இருந்துமே எப்படி கெட்ட பேரா மாத்திடுறாங்க. அவங்களே போயிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து அவங்க வைஃப் எல்லாம் போய் அடிக்கணுன்றது கண்டிப்பா என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீங்க வந்து குடுக்குறீங்கன்னா அதை எடுக்க தயாராகிக்கோங்கன்றதுதான். அது சிம்பிளா நீங்க எல்லா மேட்சும் விராட் கோலி யாரு எந்த போர்டு அவுட் ஆக்குறாருனோ அவரு ப்ரொஃபைல்ல போயிட்டு அவரு இதுக்கு இது பண்றதுனால அது பண்றதுனால உங்க அண்ணையா ஜெயிச்சதாவோ இல்ல அவர் தோத்துறதாவோ ஆயிராரு. எந்தெந்த பிளேயருக்கு எப்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அது கொடுத்துடணும். அது உங்க ஃபேவரட் பிளேயரை வந்து அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு, உங்க ஃபேவரட் பிளேயர் விக்கெட் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு மிச்சவங்களை போயிட்டு அடிக்கிறதுலாம் வந்து பயங்கரமான முட்டாள்தனம். அது அவங்க கூட அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அது நீங்க எடுத்துட்டு சுத்துறது வந்து பயங்கரமான ஒரு முட்டாள்தனம். நீ வந்து இப்போ ஒன்று சொன்னல, இது வந்து வடக்கன்ஸ் தான் சப்டைட்டில் போடணும். நான் வந்து அதுக்கு அக்ரி பண்ணிக்கவே மாட்டேன். நம்ம பேஜ்லயே நீ பாத்திருக்க எவ்வளவு ஃபேக் அக்கௌண்ட் வராங்க. 0 ஃபாலோவர்ஸ்ல ஆர்சிபி ஃபேன்ஸ் நான் பார்த்திருக்கேன். நீ வந்து அதை ஜென்ரலைஸ் பண்ணி வடக்கன்னு சொல்ல முடியாது. நம்ம பேஜ்லயே இருக்காங்க. அதுக்காக தான் நான் அந்த டாபிக் எடுத்துட்டு வருது. மேபி ரியலைஸ் பண்ண சான்சஸ் இருக்குன்னு தான் எடுத்துட்டு வருது. அவங்க ரியலைஸ் பண்றதும் பண்ணாதான் அவங்க இஷ்டம். அப்படியே நம்ம நாளைக்கு மேட்ச்க்கு போயிடலாம். நாளைக்கு மேட்ச் பத்தி சின்னதா ஒரு ப்ரிவியூ மாதிரி சொல்லிடலாம். நாளைக்கு வந்து முலன்பூர்ல நடக்குது ஆர்ஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச். ஆர்ஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச் இந்த சீசனே 2 மேட்ச் நடந்திருக்கு. 2-3மே வந்து டாமினேட் பண்ணி எஸ்ஆர்ஹெச் தான் ஜெயிச்சிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து ஓவராலாவே முலன்பூர்ல 2 மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ஒரு கேம் தோத்துருக்காங்க, ஒரு கேம் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க ஆர்ஆர் 2 மேட்ச் நடந்திருக்காங்க இந்த கிரவுண்ட்ல, 2மே சேஸ் பண்ணி வின் பண்ணிருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி யாருக்குமே நம்ம அப்பரான்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி ஈவன்லி பாய்ஸ்டா தான் இருக்கு. முலன்பூர் பிச்சுமே வந்து ஒரு மாதிரி ஈவன்லி பாய்ஸ்டா தான் இருக்கும். ஒரு 180 to 200 ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு மேல இந்த மேட்ச்ல பார்த்த மாதிரி 250 எல்லாம் பார்க்க முடியாது மோஸ்ட் ஆஃப். ஸோ இந்த மேட்ச்ல நீங்க யாருக்கு ப்ரிடிக்ட் பண்றீங்க, யாருக்கு அட்வான்டேஜ் கொடுக்குறீங்க? நான் எஸ்ஆர்ஹெச் கூட போயிடுறேன் ப்ரோ. நான் ஸ்டார்டிங்லேயே வந்து எஸ்ஆர்ஹெச் தான் வந்து கப்புக்கே வந்து ஒரு கண்டெண்டரா ஸ்ட்ராங்கான கண்டெண்டரா இருப்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இதுலயே நான் போறேன். ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகுது. ஆர்சிபி அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு உள்ள போயிட்டாங்க. அடுத்த மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சு உள்ள வந்து அப்படியே அதே பேட்டர்ன்ல போக போகுது. எஸ்ஆர்ஹெச் வந்து கிளியரா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சைடா இருக்காங்க. அதுவும் பேட் கமின்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தனியா அவுட்ஸ்டாண்டிங் டீமா வந்து தனியா தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படின்றப்போ ஆர்ஆருக்கு தான் ப்ரெஷர் அங்க. ஆர்ஆர் வந்து ஸ்டார்டிங்ல வந்து அந்த இதுல வந்து 2 விக்கெட் மெயினான விக்கெட் ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்ஷி அங்க முடிஞ்சிருச்சுன்னா இன்னுமே எனக்கு ஆர்ஆரோட மெடல் வர்ற மேல இன்னும் அந்த கான்பிடன்ஸ் வரல. சோ அதனால நான் வந்து எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்ச் டாமினேட் பண்ணி வின் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ப்ரெஷரும் இல்ல ஒன்னும் இல்ல, ஹிஸ்டரியும் ரிப்பீட் ஆகல, ஒன்னும் ரிப்பீட் ஆகல. நாளைக்கு ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச் போடுறான் முலன்பூர்ல வச்சு. அப்படியே வேதா இறங்குவான் பாரு, கத்தி எடுத்து நடு சென்டர்ல போடுறான். அது மாதிரி போடுவான் நாளைக்கு. வெயிட் அண்ட் சீ. நாளைக்கு ஆர்ஆர் வின் பண்றாங்க. நானும் ஆர்ஆரோட போறேன்.
ப்ரோ நாளைக்கு கட் பண்ணி போடுறதுக்கு ஒரு இது ரெடி பண்ணிட்டாரு நாளைக்கு ஸ்டோரி போடுறதுக்கு. நான் சொன்ன ஒப்பீனியன்ல இருந்து கொஞ்சம் டிஃபர் ஆறேன். எதனாலனா நான் இப்போ இன்னைக்கு வீடியோக்கு உட்காந்து நான் அனலைஸ் பண்ணேன். ஆனால் நான் டிஃபர் ஆறேன். நான் வந்து ஆர்ஆர் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்றேன். எஸ்ஆர்ஹெச் கப்பே அடிப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் நம்ம ப்ரிவியூல. பட் நான் டிஃபர் ஆறேன். ஆர்ஆர் வந்து ஸ்டாச்சுலி பார்த்தா கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்க மாதிரி தோணுது. எனக்கு ஆர்ஆர் ஜெயிப்பாங்கன்னு ஒரு பிலீஃப் இருக்கு. எனக்கு வந்து நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து ஆர்ஆர் போட்டுட்டு குவாலிஃபை 2ல ஜிடிஏ மீட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. பொறுத்து தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீங்க சொன்ன எதுவுமே இப்போ ரீசெண்டா நடக்கல. இதுவும் நடக்காம போச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இன்னைக்கு கூட சொன்னீங்க ஜிடி, தயவு சிரிச்சிட்டு இருக்க மூஞ்சி வாடும். நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு போயிருவோம். நம்ம ப்ரெடிக்ஷன்ல வந்துட்டு இன்னைக்கு 3 பேர் ஆர்சிபி சொல்லியிருந்தோம், ஒருத்தர் மட்டும் ஜிடி சொல்லியிருந்தாரு. ஸோ சக்சஸ்ஃபுல்லி ஜிடி இஸ் பிளேயிங் த குவாலிஃபயர் 2. ஆர்சிபி வந்து ஃபைனல்ஸ்ல போய் ஜம்முன்னு உக்காந்துட்டாங்க. அதே மாதிரி நாளைக்கும் ஆர்ஆர் வந்து எஸ்ஆர்ஹெச் போடுவான், வலுவான ஒரு போடு. அதுக்கும் நான் வெயிட் பண்றேன். சோ அப்படியே நம்ம வந்து நாளையோட மேட்ச் ரிவ்யூல பாப்போம். என்னடா இல்ல நம்ம அப்படியே நம்ம ப்ரிடிக்ஷன் ரிசல்ட்டும் நான் இங்க சொல்லிடுறேன். எனக்கும் ரகுமான் டிவிலியர்ஸ்க்கு தான் ஆக்சுவலா காம்படிஷன் இருந்தது. அவன் ஆல்ரெடி 2 பாயிண்ட் லீட்ல இருக்கான். நாளைக்கு நானும் அவனும் ஆர்ஆர் தான் ப்ரிடிக்ட் பண்ணிருக்கோம். ஸோ பேலன்ஸ் 2 மேட்ச் தான் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒன்னு அவன் வின்னுவான், இல்லைன்னா டிரா ஆகும். இதுதான் ரிசல்ட், எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ப்ரிடிக்ஷனும் ஓரளவு முடிவுக்கு வந்துருச்சு. அப்படியே நம்ம அடுத்த ரிவ்யூ நாளைக்கு மேட்ச் ரிவ்யூல பார்க்கலாம். Until then, bye bye from Well Present, Raghuman DVS, Praveen Speaks and Crick Karthi.